ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் கடைக்குள்ளே வர ஒரு லேடியை தான் பார்க்குறோம். அந்த வேகத்தில் ஏதோ ஒரு பொருளை கேட்குறாங்க. அந்த பொருளை எடுக்கிறதுக்காக அந்த கடைக்கார அம்மாவும் இந்த செல்ஃபில் தேடி தேடி பார்க்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் பொருள் இன்னும் அகப்பட்ட மாதிரி தெரியல. அதுக்குள்ளே கடையில் பொருள் வாங்குறதுக்காக வந்த லேடி பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. கடைக்கார அம்மாவுக்கு தெரியாம இன்னொரு பக்கத்துல இருந்து பொருளை வேகமா எடுத்து அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்க. சுடிதார்லயே பாக்கெட் இருக்கிறதுனால அதுல பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த கடையில இருக்கிற கேமராவில வசமா சிக்கி இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த வீட்டுக்குள்ள நுழையலாமா அப்படின்னு 3 பேர் ராத்திரி நேரத்துல வரதான் பாக்குறோம். அடிமேல் அடி எடுத்து வச்சு மெதுவா தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள எட்டி பார்த்ததும் உடனே 3 பேரும் கிளம்ப தயாராயிட்டாங்க. வீட்டில் பாதுகாப்புக்காக நாய் வச்சுருப்பாங்க போல். இந்த நாயோட சத்தத்தை கேட்டு தான் 3 பேரும் உடனே உஷாராகி அந்த இடத்த காலி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. வீட்டுக்கு ஒரு நாய் வளர்க்குறதுல இப்படி ஒரு நன்மை இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, நல்ல பட்டப்பகல் நேரத்தில் ஸ்கூட்டியில் ஒரு லேடி போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி பைக்கில் வந்தவர் அந்த லேடி கிட்ட இருந்து எதையோ பிடுங்கிறதுக்காக பார்த்துருக்கிறாரு. பிடுங்கிட்டு போகிற அந்த வேகத்தில் 2 பைக்குமே கீழே விழுந்துடுச்சு. ஆனாலும் கீழே விழுந்த வேகத்திலையும் அந்த இந்த லேடி கிட்ட இருந்து எதையோ பிடுங்கிட்டு வேகமாக பைக் எடுத்துட்டு போறாரு. இதை பார்த்து சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி வந்து பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த பொண்ணும் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு பின்னாடியே ஓடி போறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவம் தான். 3மே வாத்து. இந்த வாத்துக்கள் பண்ணி இருக்கிற புத்திசாலித்தனமான வேலையை பாருங்க. அங்கிருந்து ஒரு டாக் வர விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் ஒரு வாத்து வேகமா ஓட்டமா ஓடிடுச்சு. மத்த 2 வாத்தும் அந்த இடத்துல ஒரேடியா மயங்கி விழுந்துடுச்சு. பயங்கர மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்கு. வேகமா வந்து அந்த டாகுக்கு குழப்ப தாங்க முடியல. நல்லா இருந்த வாத்துக்களுக்கு என்னாச்சு, திடீர்னு இப்படி தொப்போடு விழுந்துடுச்சு அப்படின்னு அந்த வாத்துக்களை எழுப்புறதுக்காக பார்த்திருக்கு. இதுல ஒரு வாத்து அதுக்கு மேல நடிக்க முடியாம அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாய் அதை துரத்திட்டு போன நேரத்துல இன்னொரு வாத்து பாருங்க ரொம்ப சுலபமா தப்பி ஓடிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இந்த வீட்டுல இருக்கிற லேடி கதவை திறந்து யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அந்த ஆளை வீட்டுக்கு வெளியே காத்திருக்க சொல்லிட்டு வீட்டுல ஏதோ பொருள் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா வெளியே நிக்க சொன்னதுக்கு அடுத்த செகண்டே அந்த ஆளு இந்த லேடி பின்னாடியே உள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டாரு. இப்படி உள்ள வந்து கதவை லாக் பண்ணுவாருன்னு இந்த லேடி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெளியே போக சொன்னா அந்த ஆளு இன்னும் வேகமா உள்ளதான் வர்றாரு. உடனே உஷாரான இந்த லேடி இந்த ரூமுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்க. இவரு எவ்வளவோ கதவை திறக்கிறதுக்கெல்லாம் பாக்குறாரு. ஆனா அந்த லேடி கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்து ஃபோன் பண்ணி யாருக்கோ தகவல் சொல்லவும், இதுக்கு மேல இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு அந்த ஆளு கதவை திறந்து வெளியே போக ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி எல்லாம் தில்லுமுள்ளு வேலை பாக்குறாங்க பாருங்க. வீட்டில இருந்து மதில் எட்டி தாவி எப்படியோ வெளியே வந்து ஓட்டமா ஓடுறத தான் பாக்குறோம். அடுத்தது இங்க இந்த வீடியோல கடையில ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு வியாபாரம் பாக்குறதுக்காக. ஒரே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி கடையை தேடி பார்த்து வருவாங்க போல. அப்படித்தான் பணத்தை கொடுத்து அதுக்கு சில்லறை கேட்கிறாரு. இவரும் சில்லறையை தேடிட்டு இருந்த அந்த நேரத்துல அங்க பக்கத்துல இருக்கிற பாக்ஸ் எடுத்து இதோட ரேட் என்ன அதோட ரேட் என்ன அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்படியே டிராயருக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்னு நோட்டமிட்டு பார்த்தாச்சு. சேஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்ச நல்ல மனசுக்காக அந்தவரே அந்த பெட்டியில இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துட்டு அங்க இருக்கிறவரை அங்க பாருங்க இங்க பாருங்க இது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டுன்னு அப்படியே திசை திருப்பிட்டு போயிருக்கிறாரு. கடைசியில எல்லாம் முடிஞ்சு ஆள் போனதுக்கு அப்புறம் தான் பெட்டியில இருக்க மொத்த பணமும் காணாம போன விஷயமே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஆறு அருவி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் தான். இங்கே ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி வேகமாக வந்து ஆற்றில் அப்படியே இழுத்து கொண்டு வந்திருக்கு பாருங்க. 2 பேர் இதில் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தரை கீழே விடாமல் இன்னொருத்தர் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. தண்ணி இவ்வளோ வேகமாக பாஞ்சிட்டு இருக்கு. சுற்றி முழுக்கவே பாறையான இடம் தான். ரொம்ப ஆழமான பள்ளமா இருக்குது. இதுல மாட்டிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். இந்த மாதிரி இடங்கள்ல காட்டாற்று வெள்ளம் மாதிரி திடுதுப்புன்னு தண்ணி வேகமா வந்துடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஆனா நல்ல நேரம் தண்ணியோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சதுனால சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்து 2 பேரையும் தூக்கி மேலே கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரயில்வே தண்டவாளம் தான். இந்த தண்டவாளத்துல 2 பேர் நடந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க போல. அதே நேரத்துல அதே தண்டவாளத்துல ட்ரெயின் வேகமா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எங்க போறதுன்னு தெரியல. வேகமா அந்த தண்டவாளத்தை கடந்து இந்த பக்கம் வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால 2 பேரும் வேகமா ஓடி வந்திருக்காங்க. இங்க நிக்கிற ஆட்களுக்கு தான் ரொம்ப பதட்டமா இருந்திருக்கு. ஒருத்தர் வேகமா ஓடி வந்துட்டாரு. 2வது ஓடி வந்த வேகத்திலே தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. ஆனாலும் எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சு கரைக்கு வந்த அடுத்த செகண்டே ட்ரெயின் வேகமா வந்திருக்கு பாருங்க. புல்லரிக்கிற மாதிரி சம்பவம் தான். இதுகிட்ட இருந்து தப்பி நிக்கிறதுக்கு இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி ஒரு காட்சி தான். இந்த கப்பல் மெதுவா இந்த இடத்தை கடந்து போறதுக்காக இருக்குது. அது வரைக்கும் அது மேல ஒவ்வொருத்தரா ஏறிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா கப்பல் நகர தொடங்குற நேரத்துல ஒரு லேடி எப்படி அதை ஜம்ப் பண்ணி ஏறிடலாமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அந்த லேடி ஏறும்போது பாக்குறவங்களுக்கு தான் பதட்டமா இருக்கும், கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்னு. ஆனா அந்த லேடி நிலைமையை சமாளிச்சு எப்படியோ மேலே ஏறிட்டாங்க. ஒரு நொடி பொழுது சம்பவம் தான். நல்ல வேலை எதுவும் ஆகல.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ட்ரெயின் வரதுக்கு தயாராகிடுச்சு. இந்த தண்டவாளத்தை மூடுறதுக்காக கேட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த கேட்டு ஒரு பக்கம் மட்டும்தான் மூடின மாதிரி இருக்கு. ரோட்டில் வேகமாக பைக்கில் வந்துட்டு இருந்தவர் இதை கவனிக்கவே இல்லை போல. என்ன யோசனையில் வந்தாரோ வந்த வேகத்தில் அந்த தடுப்பு கம்பத்திலே தட்டி பைக்கோடு சேர்ந்து தண்டவாளத்திலே விழுந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் ட்ரெயினும் வேகமாக வந்துட்டு இருக்கு. பக்கத்துல இருந்து இதை பார்த்தவர் கொஞ்சமே யோசிக்காம வேகமா ஓடி போய் அவரை தூக்கி விட்டுருக்காரு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாகி இந்த இடத்துல வந்து நின்றுடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பெரிய குளத்தை தான் பாக்குறோம். ஆனா இங்க ஒரு குளம் இருக்குதா இல்லையான்னு தேடி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு செடி சூழ்ந்திருக்கு பாருங்க. இத்தனை பேர் ஒரே நேரத்துல வந்து மொத்த செடியை அகற்றி அதுக்கப்புறம் தான் தண்ணியே வெளியே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோடெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு தேடி தான் பார்க்கணும் போல. அந்த அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இந்த ரோட்ல கார் ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தது, கடைசியில காரே மூழ்கிற அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு பெருகினதுக்கு அப்புறம் தான் எங்கேயும் போக முடியாது, நடுவில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப காருக்குள்ள இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வரதுக்காக கதவையும் திறக்க முடியாம எப்படியோ ஜன்னல் வழியா தூக்கிட்டு வராங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த இடத்துல இருக்கிற மரத்தை கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாம் போகுது. ஆனா ரோட்ல வர யாருக்குமே இதை தெரியப்படுத்தாம ஒரு பக்கமா மரத்தை வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. மரம் கரெக்டா சரிஞ்சு விழவும் சைக்கிள்ல ஒருத்தர் வரவும் சரியா இருந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகல. ஒரு அடி முன்னாடி வந்ததுனால தப்பிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோடு முழுக்க வெள்ளமா இருக்கிற இந்த இடத்துல சைக்கிள் ஓட்டிட்டு போற ஒருத்தரை தான் பாக்குறோம். ரோடு எங்க இருக்குன்னு கண்ணுக்கு தெரியல அப்படின்னா கூட ஏதோ குத்து மதிப்பா சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கிறாரு. போக போகதான் தெரிஞ்சது தண்ணி எவ்வளவு ஆழமா இருக்குதுன்னு. ஒரு கட்டத்துல சைக்கிளே முழுசா மூழ்கிடுச்சு பாருங்க. தண்ணி அப்ப எந்த அளவுக்கு இருக்கணும், ஆட்கள் நடந்து போறதே கஷ்டம் தான், கழுத்தளவு தண்ணி வந்துரும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரே ஒரு ஆளை தாங்கலா வச்சு வேக வேகமா ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாலத்தை தான் பாக்குறோம். இந்த இடத்த கடந்து போறதுக்கு எப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க பாருங்க. இவ்வளவு வேலை பார்த்ததுக்கு 2 பேரும் மெதுவா கீழே இறங்கி நடந்தே போயிருக்கலாம் போல. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலத்தை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. எத்தனை பேர் வேணாலும் நடந்து போகலாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த தண்ணியில கால் படாம நடந்து போறதுக்காக எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். அங்க ரோட்டோரத்துல இருந்து தடுப்பு கம்பிகள் 2ஐயும் எடுத்துட்டு 2 பேர் வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நினைச்ச மாதிரியே காலில் தண்ணி படல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பேக்கிங் பண்றதுக்காக இருக்கிற ஒரு மிஷினை தான் பாக்குறோம். எந்த சுருக்கமும் இல்லாம நல்லா தான் நீட்டா பேக் பண்ணிட்டு இருக்கு. பக்கத்துல நின்று ஆளையும் சேர்த்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அட்டைப்பெட்டியோடு சேர்ந்து அவரும் மாட்டிக்கிட்டாரு. வேகமா வந்து அதை ஆஃப் பண்ணிருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல உருளைக்கிழங்கு அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அளந்து போடுற ஒரு மிஷினை தான் பாக்குறோம். பெருசா இருக்கிறதெல்லாம் இந்த பாக்ஸ்ல போடுது, கொஞ்சம் சின்னதா இருக்கிறதெல்லாம் இந்த பாக்ஸ்ல போடுது பாருங்க. இதையெல்லாம் அதுவே பிரிச்சு எடுத்துரும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோடுக்கு குறுக்க பெரிய மலை வரும்போது அந்த மலையை குடைஞ்சி பெரிய குகையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த குகைக்குள்ள கார் வண்டி எல்லாம் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி வேக வேகமாக போயிட்டு இருக்கிற ஒரு காரை தான் பார்க்குறோம். எப்போ ரோட்டுக்கு போவோம் அப்படிங்கிற அளவுக்கு தேடி தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க. உள்ள முழுக்கவே இருட்டாக தான் இருக்குது. ரொம்ப நீளமான பாதையாக இருக்கும் போல். கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்தது, கரெக்டாக போகவும் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 2 ஒட்டக சிவிங்கி. இதை டெம்போவில் ஏற்றிட்டு ரோட்டில் போகிறத தான் பார்க்குறோம். அந்த நேரம் பார்த்து ரோட்டுக்கு குறுக்க ஒரு மேம்பாலம் வந்திருக்கு பாருங்க. ஒட்டக சிவிங்கியோட உயரத்துக்கு மேம்பாலத்தில் அதோட தலையே தட்டுற மாதிரி இருந்தது. இதை பற்றி அந்த டிரைவர் கொஞ்சமே யோசிக்கவே இல்லை. ஆனால் ஒட்டக சிவிங்கி 2 உடனே உஷாராகி அப்படியே கீழே பார்த்து வந்துடுச்சு பாருங்க. ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் போல். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான்.